கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களே, இந்த காலை வேளையிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 28ஆம் தேதி மாசி மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை, இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் இந்த நாட்களிலே வந்திருக்கிறோம். இந்த 2 மாதங்கள் கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்றும் பேரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் உன்னுடைய சகோதரங்கள், உன்னுடைய உறவினர்கள் இந்த நாட்களிலே உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளிவிடுகிற வேளையிலேயே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனாதைகளாய் கைவிடப்பட்ட நிலையினால் உறவினர்கள் இருந்து கூட இந்த நாட்களிலே அவர்களால் இந்த நாட்களிலே ஆதரிக்கப்படாத நிலையிலே இந்த நாட்களிலே நாங்கள் இருப்போமா இருந்தால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உனக்கு ஆரோக்கியம் பெற பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய காயங்கள் இருதயத்திலே இந்த நாட்களிலே அநேக காயங்கள் இந்த நாட்களில் இருக்கலாம். உறவினர்களை இழந்து, குடும்பத்தை இழந்து, பிள்ளைகளை பெற்றோரை இந்த நாட்களில் இழந்து, அதே வேளையிலே கணவனை இழந்து, மனைவியை இழந்து, இப்படியாக இந்த நாட்களிலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் உங்களுடைய காயங்கள் இந்த நாட்களிலே மிகவும் கொடிதாக இந்த நாட்களில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அந்த காயங்களை இந்த நாட்களிலே நான் ஆற்றுவேன் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு உறுதிமொழி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைக்கு சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தனிமையை உணர்கிற காலமாகவும் தனிமையை உணர்கிற நேரமாகவும் இந்த நாட்களில் இருக்கிறது. இன்றைய நாட்களிலே பாருங்கள், நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தனிமையை உணர்கிற வேளையிலே ஏன் இந்த பூமியிலே வந்தோம், ஏன் இந்த பூமியிலே வாழ்கிறோம், ஏன் இந்த பூமியிலே பிறந்தோம் என்ற ஒரு கேள்வியை இந்த நாட்களில் நாங்கள் எடுக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். அறிவான அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இந்த வேளையிலே ஏதாவது ஒரு திடீரென்று ஏதாவது ஒரு முடிவை இந்த நாட்களில் எடுத்து விடுகிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களில் நமக்கு ஒரு பாதையை இந்த நாட்களில் தெரிவிக்கிறது. எப்படி என்றால், ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை அங்கே கவனித்து கொண்டு வருகிறார். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இந்த நாட்களிலே நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே அவர்கள் உன்னை கைவிடலாம், அவர்கள் உன்னை ஒதுக்கி விடலாம், அவர்கள் உன்னை தள்ளிவிடலாம், ஆனாலும் நான் உனக்கு ஒரு அற்புதமான காரியத்தை செய்வேன். என்னவென்றால், நான் உனக்கு முதலாவது ஆரோக்கியத்தை இந்த நாட்களிலே வர பண்ணுவேன். உன்னுடைய சரீரத்திலே ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், உனக்குள்ளே ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். ரெண்டாவதாக உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு மற்றவர்களால் வந்த காயங்கள், உறவினர்களால் சுற்றத்தார்களால் வந்த காயங்களை இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களிலே ஆற்றுகிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த தேசத்திலே எந்த நாட்டிலே இந்த நாட்களிலே இருந்தாலும் ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய காயங்களை ஆற்றுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர எந்த மனுஷனும் இல்லை, எந்த உறவினரும் இல்லை, எந்த சகோதரங்களும் இல்லை, எந்த சகோதரிகளும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனாலே அவரிடத்திலே திரும்புங்கள், வேத வார்த்தைகளை இந்த நாட்களில் விசுவாசியுங்கள். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால், இந்த வார்த்தையின்படி தேவன் இந்த நாட்களில் நம்மை நடத்துவார் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, காயங்களை குறித்தோ வேதனை குறித்தோ கவலைப்படாதிருங்கள். ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி கல்வாரி அண்டையிலே சிலுவையை நோக்கி இந்த நாட்களிலே பாருங்கள். அந்த சிலுவையிலே அவர் நமக்காகப்பட்ட உபத்திரவங்கள், நமக்காகப்பட்ட நெருக்கங்கள், அவருடைய தழும்புகளினால் நாங்கள் சுகமானோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் சொல்லுகிற வேளையிலே அவருடைய தழும்புகள் இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களிலே வந்து நம்முடைய காயங்களை இந்த நாட்களிலே மாற்றுகிறது மட்டுமல்ல, நமக்குள்ளே ஒரு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறதமாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தை விசுவாசிக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவார். கர்த்தர் ஆசீர்வதி.